ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிட குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன், நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், மார்ச் மாதம் துவக்கம், அதாவது மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற போகிறார். உங்கள் ராசிநாதன், துலா ராசியில் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அவரே தான் உங்களுக்கு அட்டமாதிபதியும் கூட. அவர் உச்ச பலம் பெறுறது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு கைவரப்போகுது. இதனால் வரைக்கும் இந்த சங்கடங்கள், கஷ்டங்கள், மன வேதனைகள், சிலருக்கு சில அவமானகரமான விஷயங்கள், அதாவது நம்ம செய்யாத தப்பு, கெட்ட பேர் ஆனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும். ஸோ அதிலெல்லாம் இருந்து நீங்கள் இல்லை இவர் சுத்தமானவர், நாம தான் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மற்றவங்க தங்களோட தவறை உணரக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிக்குது. அது காரணம் என்னென்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியில் உச்ச பலம் பெற போகிறாரு. உங்கள் ராசிநாதன் உச்ச பலம் பெறுறது நீங்களே முழு பலம் பெறதா அர்த்தம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்கள் ராசிக்கு பிரதிபலிக்கக்கூடிய அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது யாருன்னா சுக்கிரன். அப்படின்னா நீங்களே சுக்கிரனோட அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க. சுக்கிரன் பலம் பெறுறது பார்த்திங்கன்னா உலகத்துக்கே நல்லது. ஏன்னா சுகபோகங்கள் அள்ளி கொடுக்க போகிறாரு. மக்கள் மனசில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் வரப்போகுது அப்படின்றது சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துல துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. மேலும் கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே அந்த மீன ராசியில் சுக்கிரன் போன 2வது நாளில் சனி பகவானும் உள்ளே வரப்போகிறார். மார்ச் 6ஆம் தேதி சனி பகவானும் உள்ளே வந்துடுறாரு. மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் உள்ளே போகிறாரு. அதில் ஒரு 3 நாளில் 2வது நாளில் சனி மார்ச் 6ஆம் தேதி மீன ராசிக்குள்ளே வர்றாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு. சனி 6ஆம் இடத்து சனி அப்படின்னாலே ஒரு சிறப்பான யோகத்தை செய்யக்கூடியவர் தான். கனி போல இனிக்கக்கூடியவர்னு நம்ம ஜோதிடத்தை சொல்லுவோம். இதனால கேட்டிங்கன்னா உபஜய ராசிகளில் அசுபகிரகங்கள், அதாவது சனி, ராகு, செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் இருந்தாங்க நல்ல பலன்கள் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் ராசிக்கு 4 மற்றும் 5 இடத்ததிபதி உங்களுடைய யோகாதிபதியும் கூட அவர் தான். ஸோ துலா ராசிக்கு 5ஆம் இடத்த யோகாதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல நிற்க போகிறாரு. இது உங்களுக்கு பல வகையில் நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுக்க போகுது. நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படின்றது இனிப்பான விஷயம், நல்ல விஷயம். எப்படி சொல்கிறதுனா நம்ம ஒரு சாக்லேட், ஒரு இனிப்பான சுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த சனி சுக்கிரனோட சேர்க்கையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் இனி மார்ச் மாதத்துலேருந்து 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுத்து உங்களுக்கு திகட்ட போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாங்கன்றதான் உள்ளபடியே உண்மை. நீங்கள் செய்ய நினச்ச, ஆசைப்பட்ட, வாங்கணும்னு நினச்ச வாகனங்களை வாங்குறது, செய்ய நினச்ச காரியங்கள் செய்கிறது, இதுக்கான அனைத்து சப்போர்ட்டையும் சனியும் சுக்கிரனும் கொடுக்க போகிறாங்க. இவங்களுக்கு உறுதுணையாக முழு சுபகிரகமான குரு பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம் மிதுன ராசி. மிதுன ராசி உங்களுடைய பாக்கியஸ்தானம். துலா ராசிக்கு பாக்கியஸ்தானமான மிதுன ராசியில் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மை, வக்ரம், அதிசாரம் இப்படின்னு முன்ன பின்ன போக வரன்ற மாதிரி இருந்துட்டு இருந்தார். இப்போ ஒரு நிலையான ஒரு நிலை ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. மிதுன ராசியில் தன்னோட நிலையை வலுப்படுத்திக்க போகிறாரு. அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு முதல்ல பார்வை கொடுக்க போகிறாரு. முதல் விஷயம் தான், குரு பகவான் சனிக்கும் சுக்கிரனுக்கும் கேந்திர தொடர்பை ஏற்படுத்தி அவர் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானோட 9ஆம் இடத்துலேருந்து அங்கேருந்து உங்கள் ராசிக்கு அவர் பார்வையும் கொடுக்குறாரு இல்லையா. ஸோ இது ஒரு உன்னதமான யோகம்னு சொல்லலாம். எப்படின்னா பொருளாதார ரீதியாக
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நல்ல பேரு, மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் ஏற்படுறது, சுப காரியங்கள் நிறைய நடத்துறது, சுப காரியங்கள் நிகழ்ச்சிகள முன்னின்று நடத்துறது, அதுக்கான உதவிகள் செய்றது, கலந்துக்கிறது, இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. நண்பர்கள் மூலியமா நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது. பொருளாதார ரீதியாவும் நல்ல முன்னேற்றங்கள குடுக்கப் போகுது. புத்திர பாக்கியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது. தொழில் சார்ந்த மாற்றங்கள், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான ஒரு துவக்கமா இந்த ஒரு மாதம், இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசிக்கும் கிடைக்குது. தனுசு ராசின்றது வந்து உங்க ராசிக்கு ஆசை, அபிலாஷைகள், விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ராசியுடைய அதிபதி தான் குரு பகவான். அவர் அங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசிக்கும் பார்வை குடுக்குறாரு. அப்ப நீங்க நெனச்ச காரியம், நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய யோக ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாரி, உங்க யோக ஸ்தானத்துல கிரக யுத்தமே நடந்துட்டு இருக்கு. சூரியன், ராகு, செவ்வாய், புதன்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து தான் சுக்கிரனும், சனியும் எடுபட்டு உங்களுடைய மீன ராசிக்கு வரப்போறாங்க. நம்ம போன மாதம் பலன்கள், பிப்ரவரி மாத பலன்கள சொல்லியிருந்தேன். 6 கிரக சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. குரு பார்வையினால சிறப்பா தான் இருக்கு. நல்ல பலன் குடுத்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அதுலேருந்து 2 கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிநாதனும், உங்களுடைய யோகநாதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துக்கு போறாங்க. மீதி 4 கிரகங்கள் அங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கு. சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இவங்களுக்கு 4 பேத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கிறது வந்து சிறப்பான யோகம் தான். எல்லா வகையிலயும் பொருளாதாரத்த மல்டிபிள் பண்ணிக்கிறது, வாராக் கடன வசூலிக்கிறது, சட்ட ரீதியான பிரச்சனைகள், அந்த நிலம், சகோதர உறவு, பங்காளி உறவு பிரச்சனைகள், இதுலலாம் பிரச்சனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. சொத்து தகராறுலாம் இருந்துட்டு இருக்குன்னா, அதெல்லாம் நல்ல தீர்வுலாம் ஏற்படுறதுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப சிறந்த ஒரு உன்னதமான மாதமா இருக்கு. துலா ராசிக்காரர்கள் கூடுதலா கிரகச் சூழல்கள், கோச்சார நல்லா இருந்தாலும் கூட, பக்தி ரொம்ப அவசியமானது. ஸோ நீங்க வந்து இந்த காலகட்டத்தில குறிப்பா முருக வழிபாடு, அதாவது நீர்நிலை பகுதியில இருக்கக்கூடிய நதி, நதிக்கரை, அ குளம் இந்த மாதிரி பகுதியில இருக்க, கடல் சார்ந்த பகுதியில இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எல்லா நல்ல முன்னேற்றங்களும், நீங்க ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைஞ்சு, சந்தோஷத்தோட, ஆரோக்கியத்தோட நிம்மதியா இருப்பீங்க. அதுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அடையாளமா இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம், அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போறாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும், ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நம்ம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை, ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தொழில் தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல, நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த, நல்ல சுப காரியங்கள இமிடியேட்டா செய்ய முடியாம போறது. காலம் தள்ளி நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள், அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு, தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு, வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நல்ல நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுபகிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன்.
மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல நிறைய ஒரு விஷயங்கள்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல இவங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களினுடைய கடன் தொந்தரவுகள் கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக அதிகப்படியாக கடன்ல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக இருக்கிறாங்க. அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போது. இந்த மார்ச் மாதத்துல கடன் தொந்தரவுகள், வேலை இல்லாத விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு டோட்டலா மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல் திடீர்னு வேலை போகக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக 6 மாதங்களுக்கு மேலாக சந்திச்சிருப்பாங்க. அதுலயும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 மாசத்துல நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கும். திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர்களுக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கும். அது எல்லாமே நம்ம ரெக்கவர் ஆகி வந்துருவோமா? ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒன்ஸ் இவங்க வேலையில இருந்து நின்னுட்டாங்க, வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள், சொந்தங்களோட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள், அந்த உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய அவமானங்கள், இது எல்லாத்தையுமே இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாக இந்த துலாம் ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரனாகப்பட்டவர். அந்த அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதனால நீண்ட நாள் வழக்குகள், நீண்ட நாள் வியாதிகள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யார்கிட்டயாவது முதலீட போட்டு ஏமாறக்கூடிய ஒரு மாதமும் கூட. ஏன்னா அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார், அதுவும் சுக்கிரனே கூட. அதனால பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல போய் பணத்தை கொடுத்து இப்ப கடன் அடைக்கிறீங்க, அது வேற விஷயம். உங்களுடைய பணத்தை கொண்டு போய் நீங்க வேற இடத்துல இன்வெஸ்ட்மெண்டா மாற்றும் போது அது அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுத்துரும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் துலாம் ராசி ஆண்கள். ஏன்னா சும்மா சாதாரணமா ஒரு நட்புறவா பழகினா கூட இந்த இடத்துல நீங்க அவமானங்கள், தேவையில்லாத ஒரு அசிங்கங்கள் எல்லாம் படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால பெண்கள் கிட்ட விஷயத்துல பேசுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய அலுவலகத்துல பெண்கள் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும். யோகங்கள், அதாவது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது இந்த துலாம் ராசி என்பவர்கள். லாட்ரி வாங்குறது, ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டு நம்ம ஒரே நாள்ல இந்த ஒரு மாசத்துல நம்ம 10 லட்சம் ரூபாய் போடுறோம், அதுல இருந்து 20 லட்சம் ரூபாய் எடுக்கிறோம், அந்த மாதிரியாகலாம் எண்ணங்களே இருக்கக்கூடாது. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய கடன் தொந்தரவுகள், அதனால நிறைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதனால நீங்க எந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, பணத்தை நீங்க வேற இடத்துல முதலீடு செய்யறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய கடன் அடைக்கிறதுல நீங்க ரொம்ப முயற்சி எடுக்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய கடன் பாரத்தை குறைக்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க அந்த கடன் சுமைகளை குறைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் சொந்தமான சொத்துக்கள் வாங்குறதுல கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு லேண்டோ வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்களை, அதாவது
அந்த ப்ராப்பர்ட்டிக்காக, அந்த லேண்டுக்காக நீங்க பேங்க்ல லோன் போட்டோ இல்ல மற்றவர்கள் கிட்ட ஒரு கடனா வாங்கியோ அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள், அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தவறான முடிவுகளோட நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது திருமணமாகி ஒரு 2 வருடத்துல அவர்களினுடைய சூழ்நிலை சரியில்லாமல் அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்துல இருந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லது, நம்ம என்னமே அந்த இடத்துல வாழ்றது சரியா இருக்காது, இந்த மாதிரியான தவறான முடிவுகள்லாம் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த தவறான முடிவுகளுக்கு ஒரு மாற்று பாதையாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால விவாகரத்து வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரிவுகள், இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு திருமண வரன்கள் அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறான் என் பையன் என் பொண்ணு, எங்களுக்கு வரன்களே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுமையாக அந்த வரன் அமையற விஷயத்துல ஒரு துரிதமான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். துலாம் ராசி லக்னம். சரி, சூப்பரான ஜாக்பாட் டைம். ஏன்னா உங்களை வந்து குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்த்துருக்காரு. நிறைய நல்ல விஷயம் வரும். சும்மா யாருன்னா நல்ல விஷயம் நடக்கலன்னு சொன்னால் நம்புற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையிலேயே எதுவும் ஒன்று நடக்கலை அப்படின்னா ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு. மற்றபடி நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகள் ஜாஸ்தியாக வின் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து குடும்பத்துலேயும் ரொம்ப நல்ல சந்தோஷங்கள் இருக்கும். கையில் வந்து பணம் ரொம்ப நல்லாவே தங்கும் கையில். இதில் வந்து நிறைய பேர் இந்த சிஏ, அக்கௌண்டன்ஸ், ஜட்ஜு தொழில், சமரசம் நடத்துகிற நிறைய ஒரு மீடியேட்டராக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷன்ஸில் இருப்பீங்க. இதுக்கு வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். சிஏலாம் எவ்வளோ படிக்கணும் சார். நீங்கள் படிக்கிற படிப்பு, அதுக்கு எடுக்கிற முயற்சிகள், இது சம்மந்தமாக வாங்க வேண்டிய லைசன்ஸுகள், இது எல்லாத்துக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார். அது குரு வேற பார்த்துட்டு இருக்காரு. அதனால் கண்டிப்பாக வின் பண்ணிடுவீங்க. அதனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா பண்ணுறீங்கன்னா சரியான டைம், இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதை நீங்கள் வந்து இது வந்து சுக்கிரன் வீடுனால இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களது வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வேறு, ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது வேறு, ரெண்டும் வேறு வீடு. உங்களுக்கு வந்து எதில் பணம் போட்டால் லாபம் வரும்ன்றது செக் பண்ணிவிட்டு, ஜோதிடத்தை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு தங்கத்தில் போட்டாலோ ரியல் எஸ்டேட்டில் போட்டாலும் உங்களுக்கு லாபம் வரும்னா அதில் பண்ணிவிடுங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம். அதான் நீங்கள் வெள்ளிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல பெஸ்ட்டான டைம். சரிங்களா. சில பேர் சொல்லுவாங்க சார் வெள்ளி விலை அப்படி ஏறுது, வெள்ளி விலை இப்படி இறங்குதுன்னு. அது ஏறட்டும் இறங்கட்டோங்க, அது பலகாலமாக அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வாங்கி வைங்க, உங்களுக்கு வேலை செய்யும், அவ்வளோதான். ஓகேவா. அது இது கெட்டு போகிற பொருள் இல்லை. அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. குட். வேறு நீங்கள் வந்து ஏதாவது இது வந்து நல்ல லவ் பண்ணுற ராசி. ஏன்னா சுக்கிரன் வீடு. இவங்களாம் லவ் பண்ணுவாங்க, மற்றவங்களும் இவங்கள பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் யாரா லவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அந்த லவ்வும் வந்து மேரேஜாக மாற்றணுன்னாலும் ரொம்ப நல்லா டைம் இருக்குது. நீங்கள் வந்து எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால ஹெல்த்து கொஞ்சம் உரிச்சு எடுத்துருவார். அதுவும் துலாம் ராசி லக்னம்னா இந்த பிறப்புறுப்பு சைடு, இந்த சைடில் ஏதாவது இஷ்யூஸ் வரும். இல்லைன்னா ரொம்ப சின்னவங்களாக இருந்தால் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். ஜாஸ்தி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். டயபெட்டிஸ் சில பேருக்கு, ஏன்னா இது வந்து இனிப்பு வீடு, ஆனால் டக்குன்னு டயபெட்டிஸ் வந்து லைட்டாக ட்ரிகராக வாய்ப்பு இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. அந்த வீட்டை பாதிச்சதுன்னா உங்களோட ஆரோக்கியம்ன்ற வீடையும் அதில் இருக்கிற கிரகங்கள் பாதிச்சதுன்னா இதெல்லாம் ட்ரிகர் ஆகும். ஸோ உங்கள் ஜோதிடம் உங்களுடைய ஜாதகம் பார்த்துட்டு
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி மேரேஜுக்கு ட்ரை பண்ணணும்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். லவ்வை மேரேஜாக மாற்றணும்னா சூப்பராக ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் வந்து பிஸ்னஸ் எதனா பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸ்லாம் தேடுறீங்கனாலும் டைம் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பு செட் ஆகும். இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் செட் ஆகும். அன்டில் அன்லஸ் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வீட்டில் வேறு எந்த பாதிப்பும் இல்லாத வரைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணணுனாலும் அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகுங்க. பிஸ்னஸ் நல்லா சூப்பராக க்ரோ ஆகும். ப்ராஃபிட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பி விட்டுருவார். என்னென்னா சொல்லுவாங்க, பிஸ்னஸ் நல்லபடியாக போகுது சார், கையில் காசே நிற்க மாட்டேன் சார்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இந்த லுங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லுங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணி காசே இல்லைன்னுவாங்க. ஆனால் எவ்வளோ சார் ரெவென்யூனா கோடியில் சொல்லுவார். அப்புறம் ஏன் சார் காசு இல்லைன்னா எல்லாம் கிரெடிட்டில் மாட்டிச்சு சார். போனால் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 60 நாள் கிரெடிட் கொடுப்பாங்க, எல்லாம் வித்துறோம், காசு வராது கைக்கு. இதுதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க. பிஸ்னஸ் வளரும், ப்ராஃபிட் வராது. அதை கொஞ்சம் கவனமாக கிரெடிட்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது சரியாயிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் சூப்பராக வழிபாடு பண்ணலாம். சிவபெருமான், திரிபுர சுந்தரி, இவங்கள வந்து ஒன்றா சேர்த்து வழிபடலாம். ஏன்னா சுக்கிரன்னாவே பெண் தாங்க சுக்கிரன். ஸோ மகாலட்சுமி எடுத்துக்கலாம், அம்பாள் எடுத்துக்கலாம். ஃபுல் டெக்கரேஷனில் ஜகஜோதியாக பார்க்கணும் அவங்கள, ஃபுல் டெக்கரேஷனில். ஏன்னா சுக்கிரனில் சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த தெய்வங்களை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளி உரையில் வழிபட ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒன்றும் பால் அபிஷேகமோ இல்லை வரவங்களுக்கு வந்து பாலால் செய்த பொருட்களை அன்னதானமாக கொடுக்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன், சரிங்களா? ஏன்னா தமிழர்கள் எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டு இருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மகத்தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோயில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள்,
அதுக்கான தானியங்கள் அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தன ஆகர்ஷண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள் நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.